Hi viewers, welcome back to Sreevani kitchen. நான் உங்கள் ஸ்ரீவாணி. இன்னைக்கு வந்து நான் பண்ண போறது பன்னீர் சீஸ் பீஸா. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பன்னீர், சீஸ், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 tomatoes, 1 capsicum, பீஸா டொமேட்டோ சாஸ். இந்த பீஸா டொமேட்டோ சாஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது சொல்லி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்தாச்சு. அது வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. 2 கப் வந்து மைதா எடுத்துக்கோங்க, ஸ்பூன் வந்து ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு வந்து சால்ட் எடுத்துக்கோங்க, ஆயில், வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வந்து 2 கப்ஸ் மைதா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பவுலில் வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ட்ரை ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணுங்க. இதில் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட்டு சுகரு நல்லா மெல்ட் ஆன அப்புறமா அந்த வாட்டர் வந்து இந்த மைதாவில் போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமோட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டாச்சு. அதுக்கு மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க. அந்த துணி வந்து வெட் பண்ணி இந்த மாவு ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி போட்டுக்கோங்க. இந்த துணி வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம போட்ட வந்து ஈஸ்ட் வந்து டபுள் ஆகி அந்த மாவு வந்து ஃபுல்லாக வந்து டபுள் ஆகுமோ. ஒரு 2 hours வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 2 hours ஆயிடுச்சு. இப்போ நம்மளை வந்து மாவு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குமோ மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்துட்டாச்சு. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பீஸா வந்து பண்ணணும். மாவு வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. பாருங்க மாவு எவ்வளோ டபுள் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து நல்லா திக்காக பண்ணுங்க, மெல்லிசையாக பண்ணக்கூடாது. இதுக்கு நான் 2 மாவில் வந்து ஒரு மாவு வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து சப்பாத்தி மாதிரி வந்து பண்ணி வச்சுட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஃபோக் வச்சுட்டு நல்லா குத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற வந்து மசாலா எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுமோ. நான் ஒரு பங்கு தான் எடுத்தாச்சு மாவில். வந்து இந்த ஷீட் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. தவா மேலே லைட் ஹீட் போதுமோ. ஹீட் ஆன அப்புறமா திருப்பி வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. 2 sides வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. லைட் ஹீட்டே போதுமோ. இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண டொமேட்டோ பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணுங்க.
டொமேட்டோ சாஸ் வந்து நான் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர், டொமேட்டோ, ஆனியன், கேப்சிகம் இது எல்லாமே வந்து இந்த பீஸா மேலே வந்து ஆட் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து திருப்பி ஒரு டைம் வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பீஸா வந்து ஓவனில் வந்து 180 degrees ஹீட்டில் வந்து ஒரு 15 minutes வச்சுக்கோங்க. பாருங்க எப்படி மெல்ட் ஆகிட்டே இருக்கு சீஸு, நல்லா வந்து பாயில் ஆகுது. பன்னீர் சீஸ் பீஸா ரெடி ஆயிட்டாச்சு. பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு. மேலே வந்து ஆர்கனோ சீசனிங் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல். பன்னீர் சீஸ் பீஸா ரெடி ஆயிட்டாச்சு. இது வந்து உங்கள் வீட்டில் கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கான உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் இருக்குமோ அது ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வருமோ. தேங்க்யூ.